நாங்கள் லேண்டு ஓனர் ஆகிட்டோம். சுஜாதா பஸ்ஸில் ஒரு பாகமாக ஆகிட்டோம். அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, எனக்கு இடைத்தரகர்கள் யாருமே வந்து இதில் நாங்கள் அப்ரோச் பண்ணலை. டைரெக்டாக அவங்கள அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணோம். எனக்கு ஆரம்பத்தில் ஃபோன் பண்ணி அவங்க ஒரு மேடம் சிஆர்ஓ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சத்யாங்கிற ஒரு மேடம். அவங்க எனக்கு வந்து, சார் நீங்கள் வீட்டிலே இருங்க, நாங்களே அழைச்சிட்டு போய் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த நண்பர் பார்த்திங்கனாக்கா அவரோட பேர் வந்து மதன். ரொம்ப நெருக்கமான நண்பர் ஆகிட்டார். நாங்கள் வண்டியில் போகும்போதே பல விஷயங்கள் பேசணும் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாகவே என்கிட்ட அவர் நடந்துக்கல. ரொம்ப நல்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, சார் உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இன்னொரு இடத்த அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன், அந்த இடத்த பாருங்கள், அடுத்த இடத்த பாருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு முடிவு பண்ணது ஒரே ஒரு அவங்க ஏரியா தான். பட் இருந்தாலும் என்னோடய விருப்பத்தை அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு, நான் என்னோடய விருப்பத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரே ஒரு 4-5 இடத்துல போய் அழைச்சிட்டு காமிச்சிட்டார். அதுக்கு அப்படி ஒரு இடத்த நான் பார்த்து உடனே சூஸ் பண்ணது தான் இப்போ நான் வாங்கியிருக்கிற ஒரு இடம். அது ரொம்ப நன்றி அவருக்கு. ஏன்னா அன்றைக்கி அவர் என்னை அழைச்சிட்டு போயிட்டு அவர் அன்றைக்கி அந்த இடத்த காமிக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்த நான் வாங்கியிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா என்கிட்ட வண்டி கிடையாது. நான் ஒரு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன் சொந்த ஊருக்கு. என்னோடய வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேலை பார்த்துருக்கிற இடத்துல தான் இருக்குது. சொந்த ஊரில் எனக்கு வண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு தேவை எனக்கு கிடையாது. என்கிட்ட வண்டி அதனால் இப்போ என்கிட்ட இல்லை. அவரே அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே இடத்தெல்லாம் காமிச்சிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர். ரெண்டாவது, இடத்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் கூட வேலை பார்க்குற ஒரு சக ஊழியர் அவரோட மேலாளர்னு நினைக்கிறேன். அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட என்கிட்ட எல்லாமே வந்து இடத்த பற்றி பேசினார். அவரோட பேர் பார்த்திங்கன்னா காண்டிபன் சொல்லிட்டு அவர். நான் வந்து ரொம்ப என்னோடய விருப்பத்தை நான் ரொம்ப தெளிவாக அவர்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். இதை நான் வந்து ஒரு முதலீடை தான் நான் இப்போதைக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். சார் நீங்கள் எனக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பாக எனக்கு நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட ரொம்ப கம்மியாகவே பண்ணி கொடுத்தாரு எனக்கு அவர்.